போட்டு தான் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கன்னா வெளியே போய் வீடியோ போடலான்னு மலைக்கு போகலாமான்னு பசங்க கிட்ட கேட்டேன். எந்த மலைன்னு தானே கேட்குறீங்க, வாங்க சொல்கிறேன். சரி நானும் சட்டு புட்டுன்னு வந்து கிளம்பிட்டேன். போகிறப்ப தான் தோணுச்சு, மொட்டை வெயில பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் தெரியுமா? நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்படியே சொல்கிறேன் கேளுங்க. சரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு மச்சான் வந்தான், இவனும் இன்னொருத்தனும் தான் வந்தானுங்க. இந்த 2 பேர் கூட போனால் மலை ஏறலான்னு பார்த்தா முதல் ஸ்டாப்பு பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னடா சாப்பிட்லையான்னு கேட்டால் சாப்பிட்லன்னானுங்க. சரி அவங்க சாப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியை போட்டு இந்த மலை தான் ஏற போகிறோம். சரி மலை ஏறதுக்கு முன்னாடி க்ரியேட்டிவிட்டி எதனா பண்ணலான்னு ஒரு ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோவில் நான் டான்ஸ் ஆடுறத கொஞ்சம் பாருங்கள். நாங்களும் மலை ஏறுறோம் மூச்சு வாங்குது. தண்ணி வேற கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு போயிட்டோமா, அதனால என்ன பண்ணுறதுனே தெரில. மேலே ஏறி ஃபைனலாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் யோசிக்கலாம், மொட்டை வெயில பிரியாணியா? ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, இறங்கலை ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. சரின்ட்டு கீழே இறங்கி ஒரு கோலி சோடா வாங்கி டக்குன்னு குடிக்கிறப்ப தான் நிம்மதியாக இருந்துச்சுங்க. அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே த எஃப் ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாலியாக இருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.